Hi partner, quadrant point 8 realization expenses. அதாவது இந்த அசட்டை சேல் பண்றது பேமெண்ட் பண்றது எல்லாத்துக்கும் ஒரு சில செலவுகள் வரும். அந்த செலவை firm தான் ஏத்துக்கணும். That is debited to realization account. அவ்வளவுதான். அப்ப realization expense debited to realization account. சரி, அந்த பணத்தை அப்ப யாரு கொடுக்கணும்? ஃபேம்ல இருந்து கொடுக்கணும். அப்ப சாதாரணமா அது ஃபேம்ல இருந்து கொடுப்பாங்க. அப்ப பேங்க் அக்கவுண்ட் கிரெடிட். சில நேரங்கள்ல ஒரு பார்ட்னர் அந்த எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருவாரு. அப்ப பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் கிரெடிட். பார்ட்னருக்கு ஃபேம்ல இருந்து கொடுக்கணும். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் கிரெடிட். இப்ப இதுல பாரு பாஸ்ட் நெசசரி ஜெனரேட்டிவ்ஸ் realization expenses. Realization expenses நாலே that is debit. Amounts to 1 lakh. சிம்பிளா கொடுத்தாங்க. அப்ப இத பேங்க்ல இருந்து கொடுத்திருக்காங்க. அப்ப பேங்க் கிரெடிட், பேங்க் ஆர் கேஷ். அவ்வளவுதான், சிம்பிள் ஆன்சர். அடுத்து பாரு, realization expenses amounts to 30,000. அப்ப expenses நாலே realization debit paid by R. அப்ப R அக்கவுண்ட் கிரெடிட். அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சிடலாம். சில நேரங்கள்ல ஒரு பார்ட்னரை ஃபர்ம்ல இருந்து அப்பாயிண்ட் பண்ணிடுவோம். இந்த ஒர்க் எல்லாம் நீ பார்த்துக்கோ, உனக்கு ரெமுனரேஷன் ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபர்முக்கும் பார்ட்னருக்கு இடையில அக்ரிமெண்ட் எல்லாமே நீ பார்த்துக்கணும். இவ்வளவு ரூபா வாங்கிக்கோ. இந்த இடத்துல ஒரு கண்டிஷன், ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் நீதே ஏத்துக்கிடணும்னு சொல்லி அக்ரிமெண்ட் இருந்தா அவர் அந்த எக்ஸ்பென்ஸை ஏத்துக்குவாரு. ரெமுனரேஷன் எவ்வளவோ அதை மட்டும் ரியலைசேஷன்ல டெபிட் எழுதுவோம். முக்கியமானது. இல்ல ரெமுனரேஷன் மட்டும் சொல்றாங்க, அப்ப அது ரியலைசேஷன் டெபிட் எழுதிடணும். அது போக எக்ஸ்பென்சஸ் வந்தா அதையும் ஃபர்ம்ல தான் ஏத்துக்கிடணும். அப்ப இந்த கண்டிஷனை கரெக்டா பார்க்கணும். இஃப் a partner is appointed for realization work, some amount payable to him. அந்த இடத்துல எக்ஸ்பென்சஸ் அவர் ஏத்துக்கணுமா வேண்டாமா அப்படிங்கறத கவனிக்க வேண்டியது. இப்ப இத பாரு, comes to point number 3. realization expenses are to be borne by all. தெளிவா சொல்லிட்டாங்க. ஆர் ஒரு பார்ட்னர் ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் நீதே ஏத்துக்கணும். அப்போ ரியலைசேஷன் அக்கவுண்ட் டெபிட் எப்பயும் போல, for which he will be paid 70,000. உனக்கு 70,000 ரூபாய் வாங்கி நீ முடிச்சுக்கோ. அப்ப இந்த 70,000 ரூபாய் ரியலைசேஷன்ல டெபிட்ல எழுதணும். ரைட், as remuneration for completing the dissolution process. அப்போ 6 ரெமுனரேஷன் கொடுக்க வேண்டி இருக்கனால அவர் அக்கவுண்ட் கிரெடிட். அப்ப ரியலைசேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு ஆர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் for 70,000. அடுத்து என்ன சொல்றாங்க பாரு, completing the syllabus. The actual expenses incurred by R were 1,20,000. உனக்கு 70,000 ரூபாய் கொடுத்தாச்சு, அதோட கணக்கு முடிச்சுக்கணும். நீ எவ்வளவு செலவழிச்சாலும் பரவாயில்ல, அதை பற்றி ஃபார்ம்ல கேட்கக்கூடாது. அப்ப இதை கண்டுபிடக்கூடாது. அப்ப ரியலைசேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு ஆர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் 70,000 மட்டும்தான். அடுத்தது பாரு, ஆர் a partner is paid remuneration of 1,50,000 for dissolution of the firm. அப்ப இதுலயும் அவருக்கு 1,50,000 கொடுக்கறாங்க. அப்ப ரியலைசேஷன் டெபிட் டு ஆர் எவ்வளவு? 1,50,000. கண்டிஷன் கொடுத்திருக்காங்களா? ஏதோ அந்த மாதிரி எதுவுமே கண்டிஷன் இல்ல. கண்டிஷன் இல்லனா அவருக்கு 1,50,000 ரூபாய் கொடுத்துடணும். அது போக எக்ஸ்பென்சஸும் ஃபேம்ல ஏத்துக்கணும். அடுத்த பாரு, ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் rupees 80,000 paid by the firm
கரெக்ட். இதுக்கும் ரியலைசேஷன் டெபிட் டு பேங்க் அக்கவுண்ட் 80,000. அப்ப இந்த ரெண்டு என்ட்ரியா வந்துரும். இதுதான் எக்ஸ்பென்சஸ்ல கரெக்டா கவனிக்க வேண்டியது. இப்ப இதுக்குரிய ஜர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. அப்ப ஜர்னல் என்ட்ரிஸ் பார்த்தோம்னா firm பே பண்ண வேண்டியது இதுல 1 lakh அப்படியே கொடுக்க வேண்டியது ரிலேஷன் டு பேங்க் அக்கவுண்ட். அடுத்ததுல firm பே பண்ண வேண்டியதுக்கு ஆர் பே பண்ணியிருக்காரு, அதனால ஆர் கேபிட்டல் அக்கவுண்ட் கிரெடிட் கொடுத்துடுறோம். மூணாவது அவருக்கு ரெமுனரேஷன் கொடுக்குறோம், அவர் தான் எல்லா எக்ஸ்பென்சஸையும் ஏத்துக்கணும். அப்போ அது மட்டும்தான். நாலாவதுல ரெமுனரேஷன் கொடுக்குறோம், அது போக எக்ஸ்பென்சஸ் ஃபர்மே ஏத்துக்கிறது. அப்போ ரெமுனரேஷனுக்கு ஒரு என்ட்ரி, ஃபர்ம் ஏத்துக்கிறதுக்கு ஒரு என்ட்ரி. திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. I like you, partner.